வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சிருக்காங்கன்னா, ஸ்கேமர்ஸ் வந்து ஹேக்கர்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸ்கேமர்ஸ் வேற, ஹேக்கர்ஸ் வேற. ஒரு ஐஃபோனோட விலை ₹1 தான். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஐஃபோன் கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர லிங்கை நம்ம டைரெக்டாக போய் கிளிக் பண்ணாமல் அது என்னன்னு படித்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கலாம். அப்புறம் ஹேக்கர்ஸே நிறைய பேர் VPN யூஸ் பண்ணி தான் ஹேக் பண்ணுறாங்க, அவங்களோட ரியல் ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறதுக்கு. சார், இப்போ நம்ம முழுக்க பேச போகிறது பொதுமக்கள் டேட்டாஸ் இருக்குல்ல சார், அதை சார்ந்த ப்ரைவசி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இதை பற்றி தான். இந்த காலகட்டத்துக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது, எதுக்காக? ஸோ சைபர் செக்யூரிட்டி இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா வந்து டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜிலையுமே நம்ம டேட்டா ஏதோ ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள், நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த விதமான நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ்னாலும் சரி, அதில் கண்டிப்பாக யாரோட டேட்டாவாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிவியை யூஸ் பண்ணுறோன்னா கூட, டிவியில் கூட நம்ம ஒரு ப்ரொஃபைல் லாகின் பண்ணி வைக்கிறோம், அது நம்ம இமெயில் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இமெயில், அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் எந்த பர்சனல் டேட்டாவாக இருந்தாலும் நம்ம இன்டர்நெட்டுன்னு வரும்போது எல்லாமே அப்லோட் ஆகுது இன்டர்நெட்டில். ஸோ அந்த பேசிக்காக அந்த டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுன்றது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைபர் ஃப்ராட் நடக்குது, ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுருக்காங்கன்னா, ஸ்கேமர்ஸ் வந்து ஹேக்கர்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸ்கேமர்ஸ் வேறு, ஹேக்கர்ஸ் வேறு. ஸோ ஹேக்கர்ஸ்லேயே நிறைய பிரிவினைகள் இருக்குது. ஸோ ஹேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று வந்து ஒயிட் ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஹேட்னா ப்ராப்பராக ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க படிச்சுட்டு ஒரு நார்மலான ஜாபில் இருக்கவங்க தான் வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ அவங்க பேசிக்கலாக ஒரு ஆர்கனைசேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தவங்க. ஸோ இவங்கள நம்ம ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லி பிரிப்போம். அதே மாதிரி கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட்டுக்கும் பிளாக் ஹேட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹேக்கர்ஸ். இவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஒரு பிளாக் எழுதி அது மூலியமாக மக்களுக்கு வந்து நியூஸை கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி என்தூசியாஸ்ட் கிரே ஹேட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹேட்டுன்றவங்க வந்து பேசிக்கலாக நம்ம இந்த இல்லீகலாக எல்லாம் பண்ணுறாங்க, சைபர் க்ரைம் பண்ணுறாங்க, ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணுறாங்க, அங்கே இந்த டேட்டாவை ப்ரீச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிளாக் ஹேட்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாக 3 டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் ஸ்கேமர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பேசிக்கலாக நம்ம நிறைய சைபர் ஃப்ராடெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நிறைய நடக்குது. டெபிட் கார்டை ஃப்ராட் பண்ணி கால் பண்ணி பின் கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து நிறைய பேஜஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கே தெரியாமல் ஒரு லிங்க் அமிச்ச அந்த பேஜ்லேருந்து என்னோடய ப்ராடக்ட் வாங்குங்க, ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் டெமோ அப்படின்ற மாதிரி ஒரு விக்டிமை லோர் பண்ணுறதுக்காக அவங்களோட ஆசையை தூண்டி நம்மளை லாகின் பண்ண வச்சு நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் இப்போ இருக்குது. அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இப்போது எங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்களுக்கு, சாதாரணமான மக்களுக்கு இதை பற்றி தெரியல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் சர்க்கிள்லேயும் சரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். எதிர் அவங்களோட ஃபேஸ்புக் ஹேக் ஆகிருக்கலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு UPI அமிச்சு அவங்களோட மணி வந்து எப்படியாவது இது பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வரும்போது எப்படி நம்ம இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றது மக்களுக்கு தெரியல. ஸோ அங்கே ஸ்டக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாக யாரை அப்ரோச் பண்ணுறது, மேஜராக போனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, சைபர் க்ரைம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இதை தாண்டி அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை பற்றி ஒன்றா பேசலாம் சார். இப்போ நிறைய லிங்க் வரும் சார். இது போல் ஒரு ஐஃபோனோட விலை ₹1 தான், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஐஃபோன் கிடச்சிடும்னு சொல்லுவாங்க. இதுமாரி ஆசை காட்டுற மாதிரி, அதான் ஆட்டையை போடணுன்னா ஆசையை காட்டுன்னு சொல்லுவாங்களே, அது நிறைய நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக. இது போல் லிங்க்லாம் வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன நடக்கும் அதுக்கப்புறம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்கனாலே அது என்ன இன்டென்ஷன்னு நம்ம புரியணும். இப்போது நம்ம இந்த மாதிரி சைபர் ஃப்ராட்லாம் தடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர லிங்க்கை நம்ம டைரெக்டாக போய் கிளிக் பண்ணாமல்
அது என்னன்னு படித்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லிங்க் அனுப்புகிறாங்க, சப்போஸ் கிளிக் பண்ணிட்டோம், என்ன நடக்கும்னு கேட்டிங்க. அந்த லிங்க்கில் பேசிக்கலாக ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே நிறைய விதமான சைபர் அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ் எடுக்கலாம், நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோன்றதை எடுக்கலாம். ஸோ சப்போஸ் அந்த லிங்க்கை வந்து பேசிக்கலாக ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதில் ஹோஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று போட்டு நம்மளுக்கு அனுப்புவாங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா, நம்மளோட டிவைஸை ரெண்டர் பண்ணி நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணும். ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ், சப்போஸ் ஃபோன்லேருந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறோன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸோட வெர்ஷன் என்ன, அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் இருக்கும், எந்த ஐபி அட்ரஸ், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் டேட்டாவையும் செல்ஃபோனில் ஆக்சஸ் பண்ணுறப்ப செல்ஃபோன் டேட்டாவை எடுத்துருவோம். ஆமாம், இது பேசிக்கலாக நம்ம எப்படின்னா ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் யூசர் ஏஜென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. யூசர் ஏஜென்ட்டில் வந்து இந்த டேட்டாஸ்லாம் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை கிளையன்ட் சைடில் லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியாக ஒரு அட்டாக்கரால் எடுக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஃபர்தராக அவங்க அட்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு செயின் ஆஃப் அட்டாக் மாதிரி அது. ஸோ பேசிக்கலாக எல்லா அட்டாக்குமே வந்து எடுத்தோன்னே நம்ம ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி ஹேக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கிறது நடக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோன்னே அந்த என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாடல், வாட் டைப் ஆஃப் ஆண்ட்ராய்ட் தேர் யூஸிங் ஆர் வாட் டைப் ஆஃப் ஐஃபோன் தேர் யூஸிங், அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற பட்சத்தில் பார்த்தா ஒரு ஃபோனையே ஹேக் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணலாம். நமக்குள்ளே இருக்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் முதற்கொண்டு இன்னொருத்தர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமாம், கண்டிப்பாக பண்ணலாம். அப்பா, ஓகே சார். இப்போது மக்கள் புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நான் வந்து பெருசாலாம் படிக்கல, நிறைய படித்தவங்களுக்கு கூட இந்த சைபர் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அறிவு கெட்டாது. அப்படி இருக்கும்போது வெகுஜன மக்கள் ஏதோ ஒரு லிங்க் வருது, இப்போ நான் வேலைக்கே அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த வேலை கம்பெனிலேருந்து எனக்கு லிங்க் எதனா வரணும் மெயில், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு மெயில் அனுப்புகிறாங்கன்னா கை ஆட்டோமேட்டிக்காக பிரித்து படிக்க தான் போகும். அந்த நேரத்தில் மக்கள் என்ன பண்ணணும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் கேட்குற மெயிலிங் கான்செப்ட்லேயே இது ஒன்று வந்து மெயில் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கம்பெனி இமெயில் ஐடி தான் வந்துதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணலாம், இது ஒரு மெத்தட். பட் ஹேக்கிங்கில் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்பூஃபிங்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கால் ஸ்பூஃபிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் நம்பர்லேருந்தே வேறு ஒருத்தர் கால் பண்ணுற மாதிரி ஸ்பூஃப் பண்ணலாம். அதே மாதிரி இமெயிலையும் ஸ்பூஃபிங்கிற கான்செப்ட் இருக்குது. இப்போது உங்களோட இமெயிலேருந்து நான் உங்களுக்கே மெயில் அனுப்ப முடியும், ஆனால் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபிங்கிற கான்செப்டில் வரும். ஸோ யாரோட மெயில் ஐடியை வச்சு யாருக்கு வேணால் நம்ம மெயில் அனுப்பலாம். பட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது எக்ஸாம்பிள் ஜிமெயிலில் வருதுன்னா, ஜிமெயிலில் உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு ஐகான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு இமெயில், எந்த சர்வர்லேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ அது கூகுள்னா ஆத்தென்டிக்காக அது கூகுள் மெயில் தான் யூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி ஸ்பூஃபிங் பண்ணுறவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஜிமெயில் சர்வர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வர் இருக்கும். எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வெப்சைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து ஒரு மீடியமாக வச்சு இந்த அட்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம மீடியமாக வைக்கும்போது அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் தான் இருக்கும். இப்போ டேரெக்டாக நான் உங்களுக்கு கூகுள்லேருந்து அனுப்புகிறேன்னா எஸ்எம்டிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளோட எஸ்எம்டிபி தான் இருக்கும். எஸ்எம்டிபின்றது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டோகால். இப்போ நம்ம மெயில் அனுப்புகிறோன்னா எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது எஸ்எம்டிபி ஒரிஜினேட்டிங் சர்வர் எங்கேருந்து இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்கலாக இப்போ கூகுள்னால் கூகுளோட தான் இருக்கணும். அந்த மாதிரி கோடாடினா secure-service.net அப்படின்ட்டு இருக்கும். நிறைய பேர் வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க கோடாடியில், அது secure-service.net இருக்கும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது மெயிலோட ஆரிஜின் பார்க்கணும், எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. அது மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூகுள் இதுக்கு எதனா ஃபில்டர் இருக்கா சார்? ஏன்னா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது குரோமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் மக்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். இதுக்காக ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கா? நிறைய எக்ஸ்டென்ஷன். அந்த மெயிலை ஃபில்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்குது, இது ஸ்கேம் இல்லைப்பா ஆத்தென்டிக், அது போல் எதனா ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா? ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலுமே ஃபில்டர் பண்ணாலுமே நமக்கு அந்த கேட்டகரி பிரிக்கிறன்றது வந்து எக்ஸாக்டாக நடக்காது. புலிவாலை பிடிச்ச கதை தான் நெட்டு நோன்றதா இருந்தாலும். ஸோ அது வந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ணாலுமே 2-3 மெயில் மெலிஷியஸாக வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி அதை பிரிக்க முடியாது மெலிஷியஸான கண்டென்ட்னு சொல்லி. இன்னும் கேட்டால் கூகுள்லேயே இன்பில்ட்டாகவே ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் ஸ்பேமில் போயிடும். நம்ம பார்த்துருப்போம், ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் ஸ்பேமையும் தாண்டி நம்ம இன்பாக்ஸ்லேயே லெஜிட்டிமேட்டாக ஒரு ஸ்பூஃப்ட் மெயில் அனுப்பவும் சான்சஸ் இருக்குது. யார் வேணாலும் எப்படி வேணும் ஏமாற்றலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அதே போல் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, ப்ரோ நான் இது போல் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இயர்ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு, பேசி முடிச்சு நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா இயர்ஃபோன் சார்ந்து வந்துட்டுருக்கு. அமேசானில் எப்போயோ ஒரு ப்ராடக்ட்டை நான் சர்ச் பண்ணேன், ஆனால் அதை சார்ந்து மற்ற பிளாட்ஃபார்ம்லேருந்து எனக்கு சஜஷன் காமிச்சிட்டே இருக்குது.
ஃபோனுக்கு காது இருக்கா நான் பேசலாம் கேட்கறதுக்கு அப்படின்னு டவுட் நிறைய பேர் இருக்குது சார். அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியும்? ஸோ இது தெளிவாக சொல்லணுன்னா நம்ம ஃபண்டமெண்டல்லேருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு இன்டர்நெட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐஎஸ்பியில் கனெக்ட் ஆகிருக்கும். ஐஎஸ்பின்றவங்க தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வெப்சைட்டுமே வந்து டிஎன்எஸ் மேலே தான் ரன் ஆகுது, டொமைன் நேமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஎன்எஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு நேம் அப்படின்றத அலோகேட் பண்ணும். அது இல்லாமல் நம்ம ரவுட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ பேசிக்கலாக என்னென்னா உங்களோட டேட்டா எல்லாமே வந்து கேதர் பண்ணுறாங்க ஐஎஸ்பி. இப்போ நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி ஐஎஸ்பி வந்து டேட்டா சில பேர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இது வெளியே அவ்வளோவா தெரியாது, யாரும் ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எப்படியோ நடக்குது. இல்லைனா எப்படி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தெரியும்? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குக்கீஸை லாக் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலாக விபிஎன்ன்றது ஒன்று கண்டுபிடிச்சதே நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தப்பிக்க தான். பட் அதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போது மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளோட அனானிமிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் விபிஎன்ன்றது ஒன்று கண்டுபிடிச்சது. பட் இதை மிஸ்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேக்கர்ஸே நிறைய பேர் விபிஎன் யூஸ் பண்ணி தான் ஹேக் பண்ணுறாங்க அவங்களோட ரியல் ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம ரியல் ஐபியில் தான் நிறைய பேர் சாதாரண மக்கள் நம்ம விபிஎன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ப்ரௌஸ் பண்ணும்போது ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணும்போது டேட்டா எல்லாமே அவங்களுக்கு போகுது. அதை அவங்க வந்து ப்ராடக்டாக எப்படி மாற்றலாம், எப்படி அது மூலியமாக ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணி, அந்த மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. பெரிய வலை தான். ஆமாம், உள்ளே வந்து மாற்ற மீனுக்கு யாரை போட்டு பிடிச்சிக்கிறது. கண்டிப்பாக இப்போது ப்ரௌஸ் சார்ந்து வேணால் நீங்கள் சொல்கிற விஷயம் ப்ராக்டிக்கலாக நடக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன்ல சார், ஃபோன் என் பாக்கெட்டில் தான் இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த தகவலை உள்ள ஃபோனில் எடுத்துக்கிட்டு அது ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சில ஆப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கும், எல்லாமே கேட்கும், பர்மிஷன் கேட்கும்ல உங்களுக்கு. ஸோ அதில் சில ஆப்புக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பர்மிஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, மைக் பர்மிஷன். அந்த மைக் பர்மிஷன் இருந்ததுன்னா சில ஆப்ஸ் அந்த மாதிரி உங்களோட தகவல் எடுத்து சேம் விதம் நம்ம எப்படி டிஎன்எஸ் மூலியமாக ரவுட்டர் மூலியமாக நம்ம இன்ஃபர்மேஷனை ஒரு ஐஎஸ்பி ரெக்கார்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்களோ அதே விதத்தில் இவங்களும் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. நாங்கள் நினச்சது சரி வாய்ஸ் ரெக்கார்டிங்னா நான் பேசுகிறதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கேட்குது போல இருக்குன்னு. இல்லை, அது நம்ம இப்போ கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறதும் கூகுளில் நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஃபைனலாக அது ஒரு டேட்டாவாக தான் போய் சேவ் ஆகுது. பட் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து நமக்கு தெரியல. பட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் பண்ணது கண்டிப்பாக ஃபேஸ்புக் சைட் ஆடில் வரும். அப்படி இல்லைனா கூகுளே ஒரு ப்ராம்ப்ட் பண்ணும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஷூ சர்ச் பண்ணியிருப்போம், அந்த ஷூ ஷாப்பிங் சைட்டில் இருக்கும். கரெக்டாக மிந்த்ராவில் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்தே காட்டும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நமக்கே தெரியாமல், அதுதான் உண்மை.